குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ரெசனன்ஸ் இன் சீரிஸ் ஆர்எல்சி சர்க்கியூட், தொடர் ஆர்எல்சி சுற்றில் ஒத்ததிர்வு. அப்படின்னா என்னது? அப்ளைடு ஃப்ரீக்வன்சிக்கும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த சர்க்கியூட்டில் கரண்ட்டு மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ அந்த சர்க்கியூட்டு ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்குன்ட்டு நம்ம பார்த்தோம். எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த எக்ஸ்எல் அண்ட் எக்ஸி ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கும். இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுமே ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அப்ளைடு ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணால் அதுலேயும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா? இந்த எக்ஸ்எல் அண்ட் எக்ஸி ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அப்ளைடு ஃப்ரீக்வன்சி, ஏன்னா இங்கே ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இந்த அப்ளைடு ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணால் இதுலேயும் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் சீரிஸ் ரெசனன்ஸ், அதாவது தொடர் ஒத்ததிர்வின் விளைவுகள். அந்த சர்க்கியூட்ல ரெசனன்ஸ் சீரியஸா நடந்துட்டே இருக்கும்போது இதில் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின் எதிர்ப்புகள், இந்த எக்ஸ்எல்லையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எக்ஸிலையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், மின்தடை இருக்கும். இது ரெண்டையும் ஹோல் ரெசிஸ்டன்ஸ் தான் இசட்னு சொல்லுவாங்க, இம்படன்ஸ். எக்ஸ்எல்லையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எக்ஸிலையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது இசட்னு சொல்லுவாங்க, இம்படன்ஸ். அது லோவாகும். இது தொடர்ந்து இந்த சர்க்கியூட்டில் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது, ஒத்ததிர்வு நடந்துகிட்டே இருக்கும்போது இதில் மின் எதிர்ப்பு கம்மியாகும், சிரமமாகும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதுவும் எப்படி இருக்கும்? இது சிரமமாக இருக்கும்போது இது ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுவும் சிரமமாக தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். சரியா? அப்போ இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? அப்போ இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது Z ஈக்குவல் டு ஆர், இது கம்மியாக இருக்குது, அப்போ இதுவும் கம்மியாக தான் இருக்கும். இது Z மீன்ஸ் இம்படன்ஸ், மின் எதிர்ப்பு, இது ரெசிஸ்டன்ஸ், மின் தடை. இது இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது கம்மியாக இருக்கும்போது இதுவும் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ஈக்குவலாக இருக்குல்ல. அப்போ கரண்ட்டு மேக்ஸிமமாக இருக்கும். எப்போன்னா எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸியாக இருக்கும்போது இந்த இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அட் ரெசனன்ஸ் த இம்படன்ஸ் இஸ், இந்த கண்டிஷனை நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு கொஸ்டினில், 5 மார்க் கொஸ்டினில், சீரிஸ் ஆர்எல் சர்க்கியூட்டில் பார்த்துருப்போம். Z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஆஃப் ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு பார்த்துருப்போம். அப்போ Z எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஆருக்கு. அப்போ ஈக்குவல் டு ஆர் ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸியாக இருக்கும்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், கம்மியாக இருக்கும். The current in the circuit is, using Ohm's law, V equal to IR. அப்போ I equal to V by R. அப்ளை பண்ண வோல்டேஜ் மேக்ஸிமம் இருந்தால் அதனால் ப்ரொடியூஸ் ஆன கரண்ட் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் தான் இருக்கும். Vm இன்சைட் ஈக்குவல் டு Im. அப்போ இந்த R எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இசட்டுக்கு. என்ன போடலாம்? Im ஈக்குவல் டு Vm by இசட்னு போடலாமா? இப்போ Im ஈக்குவல் டு Vm by இசட்டுக்கு என்ன போட்டிருக்கோம்? இங்கே போட்டிருக்கோமா? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஆஃப் ஹோல் ஸ்கொயர் இங்கே அப்ளை பண்ணிட்டோம். ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் இருக்குது? ஆருக்கு மறுபடியும் தான் வரும். அப்போ இங்கே ஆர். இப்போ Im ஈக்குவல் டு Vm by ஆர். ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் பாருங்க, கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் போட்டிருக்காங்க. அதாவது அந்த சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலாக இருந்தால் கரண்ட்டு மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், மேக்ஸிமமாக இருக்குதா? கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீக்வன்சி இதில் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது அது கரண்ட்டு மேக்ஸிமமாக இருக்கும், ஸ்மால் பீக். அதுவே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட்டு மினிமமாக தான் இருக்கும். இங்கே 10ன்னா இங்கே 5, கரண்ட் கம்மியாக தான் இருக்கும். சரியா? அப்போ இந்த ஆர்எல்சி எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டிவி அண்ட் ரேடியோவில் இந்த ஆர்எல்சி ப்ராசஸ் யூஸ் ஆகுது. அதோட அப்ளிகேஷன் பாருங்கள். தொடர் ஆர்எல்சி ஒத்திசைவு சுற்றின் பயன்பாடுகள். அதோட அப்ளிகேஷன் என்னன்னா எங்கே யூஸ் ஆகுது?
ஆர்எல்சி சுற்றானது அந்த ஆர்எல்சி சர்க்கியூட் வடிப்பான் சுற்றுகள், அதாவது ஃபில்டர் சர்க்கியூட், அலையீற்றிகள், ஆசிலேட்டர், மின்னழுத்த பெருக்கிகள், அதாவது வோல்டேஜ் மல்டிப்ளேயர், அதெல்லாம் இந்த ஆர்எல்சி சர்க்கியூட் யூஸ் ஆகுது. அதோட ரெசனன்ஸ் ஆர்எல்சி ஒத்திசைவு, எஸ்பெஷலி வானொலி அண்ட் தொலைக்காட்சியில், ரேடியோ அண்ட் டிவியில் எது டியூனிங் சர்க்கியூட்டில் அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் நடக்குது. சரியா? அது என்ன பண்ணுவோம்னா ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து வேவை இப்போ சப்போஸ் கோயம்புத்தூர்லேருந்து அதுதான் ஒளிபரப்பு நிலையம், கோயம்புத்தூர் தான் ஒளிபரப்பு நிலையம், ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷன். அங்கேருந்து வேவை டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சியில் ஹேரில் விடுவாங்க. பாருங்கள், ஒளிபரப்பு நிலையங்களில் இருந்து பல்வேறுபட்ட அதிர்வெண்களில் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சி எதை சைகையை அதை வானவெளியில் பரப்பப்படுகின்றன, ஏரில் அவங்க விடுவாங்க. அப்படி விடும்போது நம்ம இங்கே திருப்பூர்லேருந்து நம்ம டியூன் பண்ணணும். இந்த சர்க்கியூட் இருக்குல்ல, இப்போ சப்போஸ் எஃப்எம்னா அதில் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். இதில் டியூன் பண்ணுவாங்க. டியூன் பண்ணி அதாவது இதில் ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆகும். எங்கே நம்ம எஃப்எம் இருக்குல்ல, அந்த எஃப்எம்மில் ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? நம்ம சர்க்கியூட்டில் அப்படியே ஃப்ரீக்குவன்சி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் ஆகும்போது அங்கே அனுப்புகிறாங்கல்ல வேவ், அது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சியில் வரும். இப்போ ரெண்டும் மேட்ச் ஆகும். சரி, ரெண்டு மேட்ச் ஆகும்போது அதில் இருந்து வேவு எடுத்துப்பாங்க, எஃப்எம்மில் எடுத்துக்கும். அதனால் அவங்க என்னென்ன அனுப்புகிறாங்களோ கோயம்புத்தூர்லேருந்து அவங்க என்னென்ன ஒளிபரப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாம் அந்த எஃப்எம்மில் கேட்கலாம் நம்ம. அந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். சரியா? பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நிலையத்தின் சேகையை பெற அந்த வேவ் சிக்னலை, சேகை மீன் சிக்னல், நாட் வேவ், ஒன்லி சிக்னல். சரியா? அந்த சிக்னலை வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒத்திசைவு செய்யப்படுகிறது, ரெசனன்ஸ் செய்வாங்க. ஓகேவா? அதாவது பாருங்க, பொதுவாக ஒத்திசைவானது பின்வருமாறு செய்யப்படுகிறது. அதாவது இணைத்தட்டு மின்தேக்கியின் மாறுபாட்டு மின்தேக்கு திறனை மாற்றுவதன் மூலம் சுற்றின் ஒத்ததிர்வு அதிர்வெண் மாற்றப்படுகிறது. இங்கே என்னன்னா இதில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரீக்குவன்சி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? அதாவது இந்த எக்ஸ்எல் அண்ட் எக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? ஃப்ரீக்குவன்சியை. அப்போ இங்கே அப்ளைடு ஃப்ரீக்குவன்சி நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இதுலேயும் சேஞ்ச் ஆகும். அப்படி ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆகும்போது அவங்க அனுப்புவாங்கல்ல, அந்த ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சியில் தான் வரும். அந்த சிக்னல் ரெண்டும் மேட்ச் ஆகும்போது அதில் கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது இங்கே சேஞ்ச் ஆகுதுல ஃப்ரீக்குவன்சி, அதுவும் அவங்க டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சி அனுப்புகிறாங்கல்ல, அந்த ஃப்ரீக்குவன்சி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது கரண்ட்டு மேக்ஸிமமாக இருக்கும், மேக்ஸிமம் ஆம்பிளிடியூடு. சரியா? மின்னோட்ட வீச்சு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவளுக்கு தேவையானதை சிக்னலை இது எடுத்துக்குது, எது எஃப்எம்மோ அல்லது டெலிவிஷன். இப்படி ஒத்ததிர்வு அதிர்வெண் மாற்றப்படுகிறது. ஒத்ததிர்வு அதிர்வெண் ஒரு குறிப்பிட்ட நிலையத்தின் அதிர்வெண்ணிற்கு சமமாகும் போது, ரெண்டு ஈக்குவல் ஆகும்போது சுற்றில் மின்னோட்டங்கள் வீச்சு பெருமமாகிறது. அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் மேக்சிமமாக இருக்கும். அதன் மூலம் அந்த நிலையத்தின் சைகை மட்டும் ஏற்கப்படுகிறது. அதனால் அவங்க அனுப்புகிறாங்க, அங்கேருந்து சிக்னலை எடுத்து நம்ம டிவி பார்க்குறோம்ல, எப்படி கொடை இருக்குது, சன் டைரக்ட் டிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும். தேவையான சிக்னல்லாம் எடுத்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சியில் வரும். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற சன் டைரக்ட் இங்கே கீழே வச்சுருப்பாங்க ஒரு சின்ன பாக்ஸ், அதில் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த ப்ராசஸ் நடந்து தேவையான சிக்னல்லாம் எடுத்து நமக்கு ஒளிபரப்பு ஆகும். டிஃப்ரெண்ட் சிக்னல் இது பார்க்கணும்ல, என்ன பார்க்குறோம், சேனல்லாம் பார்க்குறோம்ல, சன் டிவி, கே டிவி, அது மாதிரி அதெல்லாம் இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்து தான் நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இது வந்துட்டு 2 மார்க்கெலாம் கேட்பாங்க. அந்த ஆர்எல்சி ஒத்திசைவு சுற்றின் பயன்பாடுகள் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்ட்டு கேட்பாங்க. 1 மார்க்லையும் கேட்பாங்க. சரியா? ஸோ பொறுமையாக பாருங்கள், வெரி சிம்பிள் தான். நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா போதும். பொறுமையாக என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம பொறுமையாக படித்து பார்த்தாவே எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி நம்ம ரிலாக்ஸாக படித்தோம்னா ஈஸியாக புரியும். எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக பார்க்கணும். ஓகேவா? நீ பாட்டுக்கு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு வேறு பக்கம் உங்களோட கவனம் மாறக்கூடாது. சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. வீடியோ பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு பக்கம் ஞாபகம் போயிட்டுருக்கும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கான்சன்ட்ரேஷன் மெயின். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.